வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாத ராசி பலன் 2024 மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல சூரியனுடையும் புதன், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், குரு 4 கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்குது. ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்காருங்க. அது சுக்கிரனோட வீட்டில் தான் இருக்கார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். நடுப்பகுதி, இந்த மாதம் நடுப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார். ஆரம்ப பகுதியே உங்களுக்கு நல்லாயிருக்கும், சுபவிரயங்கள் இருக்கும், சுப செலவு கண்டிப்பாக இருக்கும். ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போகிறனால ஒரு சில பேர் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாக போகுது. சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக நீங்கள் முதலீடு போட போகிறீங்க. சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை வேறு ஏதோ நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் முதலீடு போடலாம். ஏன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடங்கிறது விரயம், இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. வெளிநாடு குடிக்கிற இடம் வந்து 12ஆம் இடம் தான். அப்போது உங்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால ஆரம்ப பகுதியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சுப விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே செலவு பண்ண போகிறீங்க. நடுப்பகுதி 15ஆம் தேதி, ஜூன் மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் ராசியிலே வர போகிறார். அப்போ நல்ல ஒரு மாதம், நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய மாதம். தொட்டது தொடங்குங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். காரிய தடை, காரிய தடங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்தது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு தோல்வியாக தான் இருந்திருக்கும். போன மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் கிடையாது, உங்களுக்கு வெற்றி கிடையாது. மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, தோல்வி மேலே தோல்வியாக போயிட்டு இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நேர்மாறாக அப்படியே ஆப்போசிட்டாக தான் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்குங்க. அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். ஆரம்ப பகுதியும் நல்லாயிருக்கும், நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. எண்ணங்கள், புத்தி, சிந்தனை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாம் நடக்கும். குழப்பங்கள் இருக்காது. தெளிவாக உங்களால் முடிவு எடுக்க முடியும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. இதெல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். பயன்படுத்திக்கிங்க. நல்ல மாதம், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 2ஆம் அதிபதி வந்து சந்திரன். அந்த சந்திரனோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு இந்த மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ பணம் வரும். இந்த மாதம் பணம் வரக்கூடிய மாதம், நல்ல மாதம். 15ஆம் தேதிக்கு மேலே மாற்றங்கள் நடக்க போகுது. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கடைசி 29ஆம் தேதிக்கு அப்புறம் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம். ஏன்னா ராசி அதிபதி 2ஆம் இடத்துல போக போகிறார் இந்த மாதம் 29ஆம் தேதி. இந்த மாதம் மொத்தத்தில் சொல்லப்போனாங்க, இந்த மாதம் ஆரம்ப பகுதி உங்களுக்கு புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். நடுப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராசி மேலே வந்துடுவார், ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். அதை கடைசி பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ராசிநாதன் இந்த மாதம் 3 இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுனால, 3 இடத்துக்கு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களுக்கு என்னென்னலாம் தடங்களாக இருச்சோ எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பணம் வரலையா, பொருளாதார முன்னேற்றம் இல்லைங்களா, வேலை கிடைக்காம இருந்தீங்களா, சொந்த தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தீங்களா, பிஸ்னஸ் சரியாக போகாமல் இருந்ததா, அது எல்லாமே மாறும். உங்கள் வாழ்க்கை எல்லாமே மாறும். உங்கள் வாழ்க்கையே மாறும் இந்த மாதம். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்க போகுது. அடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். பொதுவாகவே மிதுனராசினியர்கள் திறமசாலியாக இருப்பீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க. புத்தி கூர்மையுடையவர்கள் தான் மிதுனராசினியர்கள். அறிவு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும், ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் யார்? புதன். புதன்கிறது புத்தி கொண்டான கிரகம் தான் புதன். அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறனால தெளிவாக உங்களோட சுய புத்தியை சிந்திச்சு தெளிவாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. இந்த குழப்பங்கள், தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால வாகன யோகம். வீடு வாங்கணும்னு நினச்சிங்க, அதுக்கு முன்னாடி நடக்கலை. வண்டி வாங்கணும்னு நினச்சிங்க, ஒன்றுமே நடக்கலை. வீடு கட்டணும்னு நினச்சிங்க, எதுவுமே நடக்கலை. எல்லாம் தடங்கள் தான். ஏன்னா 4ல் கேது இருந்து ஏதோ ஒன்று தடங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். எல்லாம் அப்படி இழுத்துகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வாகனம் வச்சுருக்கேங்க சார், துருப்பிடிச்சு போயிடுது, அடிக்கடி ரிப்பேர் வைக்குது, செலவு வச்சுட்டே இருக்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் வாகனத்தை மாற்றலாம். புது வாகனம் வாங்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது இந்த மாதம். சரிங்களா? அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது தாயை குறிக்கிற இடம். அந்த இடத்துல கேது இருந்து அம்மாவுக்கு உங்களுக்கு அடிக்கடி ஆகாமல் இருந்திருக்கும். சண்டை பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கும் அம்மாவுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? தாய் வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அம்மா வழி சொந்தக்காரங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள், உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் விலக போகுது.
அம்மாவோட சொத்து பூர்வீக சொத்து கைக்கூடி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை விலகும். அதனால் கவலையப்படாதீங்க. சரிங்களா? வீட்டில் நிம்மதி இருக்குங்க, மகிழ்ச்சி இருக்கும் இந்த மாதம். உங்கள் ராசிக்கு வந்து குரு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும். படிப்பில் ஏதோ ஒன்று உங்களுக்கு தடங்களாக இருந்திருக்கும், சரியாக படிக்க முடியாமல் இருந்திருப்பீங்க, குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, ஏதோ ஒன்று பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் மாணவர்கள் நல்லா சிந்தித்து படிப்பீங்க, தெளிவாக படிப்பீங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு யார்? அவர் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. அந்த 7ஆம் அதிபதி குரு வந்து எங்கே இருக்கார்? 12ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கணவன் அல்லது மனைவிக்காக விரயம் பண்ணுறது, இல்லை சொந்த தொழிலுக்காக முதலீடு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? இப்போ 12ல் குரு மறையக்கூடாது தான், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார், 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக விரயம் பண்ணுறீங்க. ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில், 12ஆம் இடங்கிறது விரயம். சரிங்களா? அதனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும். அதிகமாக முதலீடு போட்டுறாதீங்க, கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா 10ல் ராகு இருக்கிறனால இப்படியே உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு நல்லா வாங்கி கொடுத்துருவார். இருந்தாலும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமாக முதலீடு போட்டு அடுத்தவங்களை நம்பி அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறனால திருமணத்துக்கு உண்டான செலவு, திருமண சுபகாரியங்கள் விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? செலவும் இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு ராசிநாதன் ஆரம்ப பகுதியில் 12ஆம் இடத்துல இருக்கிறனால விரயங்களும் இருக்கும், லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? லாபங்களும் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துலேயே இருக்கார். 11ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல மேஷ ராசியில் இருக்கிறனால விரயங்கள் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் விரயங்கள் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு லாபங்களும் இருக்கும். சரிங்களா? பணம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும், பணமும் வரும், செலவும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? கண்டிப்பாக பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பயப்படாதீங்க. இந்த மாதம் நல்ல மாதம். கடன் அடைப்பீங்க இந்த மாதம். சின்ன சின்னதாக கடன் வச்சுருக்கவங்க கூட முழுசாக கடன் அடைச்சிருவீங்க. பெரிய கடன் வச்சுட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். ஏன்னா இஎம்ஐ பிரச்சனை இருக்குங்க சார், மாதம் வட்டி கட்ட முடியல, பேங்க்கில் பிரச்சனை, ஏதோ ஒன்று உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, மாதம் வாடகை கொடுக்க முடியல, கடை வச்சுருக்கோம், கடை வாடகை கொடுக்க முடியல, குடும்பத்தை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் நல்லா இருக்குங்க, நல்ல மாதம். ஏன்னா 6ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குறார். 6ஆம் இடத்தை குரு எங்கே பார்க்குறாரு? விருச்சிக ராசி பார்க்குறார். அப்போ கடன் இல்லாமல் பண்ணுவார், புதிய கடன், நல்ல கடன் வாங்க வைப்பார், நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு. அந்த எதிரியை தொல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், சொந்தக்காரங்களே உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு டார்ச்சர், ஏதோ ஒன்று உங்களுக்கு யாரோ ஒன்று இம்சை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த எதிரி தொல்லை இல்லாத நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? நல்லா இருக்குங்க. எல்லா கிரகணிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தூக்கம் வரும். மிதுன ராசி நேயர்கள் வந்து பாருங்கள் 2.5-3 வருஷமாக தூங்காமல் இருந்தீங்க, அஷ்டம சனியினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க. ஆனால் இந்த மாதம் 12ல் குரு இருக்கிறனால, 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறனால நிம்மதியாக தூங்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். இப்போ ராசியிலே சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் தேதி வந்துடுவார். சுக்கிரன் ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதனோட உங்களுக்கு சுக்கிரன் சேரனால அது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு சுகமான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த மாதம் கண்டிப்பாக வாழ போகிறீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வரனால புத்திர பாக்கியம் கிடச்சிரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். திருமண தடங்கள் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்காக ஏதோ ஒன்று செலவு பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு நல்ல வரன் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறனால கணவனோ அல்லது மனைவிக்கோ நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. திருமணம் இல்லை சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பணம் வரும், அந்த பணத்தை வச்சு கரெக்டாக செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு விரயங்கள் இருக்காது. ஏன்னா 12ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருந்தால் நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சனி செவ்வாய், சனி ராகு, செவ்வாய் ராகு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதான் வித்தியாசமே. சரிங்களா? நல்ல மாதங்க, அற்புதமான மாதம். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும். நான் 10ல் ராகு இருக்காருங்க, பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லா உங்களுக்கு போகும் இந்த மாதம். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை, ப்ரொமோஷன், ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷனும் கிடச்சிடும். ஒரு சில பேருக்கு பாருங்கள் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கார். ஆரம்பத்து பகுதியே உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை இருக்குது. அப்புறம் உங்களுக்கு நடுப்பகுதி 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கே வர்றதுனால 3ஆம் அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு இருக்கிறனால நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலையும் உங்களுக்கு கிடச்சிரும். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. எல்லா கிரகநிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தடங்களே இல்லாத ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜூன் மாதம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ராசி அதிபதி புதன் எங்கே இருக்கார் உங்கள் ஜாதகத்தில், உங்கள் வயசு என்ன,
நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, நல்லது அனுபவிக்கவா கெட்டது அனுபவிக்கவா, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, என்ன காலகட்டங்கள் நல்ல நேரம் ஆரம்பிக்கும், கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.